இன்னைக்கு நம்ம யாரை பார்க்க போறோம் தெரியுமா? நம்ம பைபிள்லே பாவத்தை பார்த்து ஓடி போன ஒரு அண்ணன் தான். வேற யாரும் இல்லைங்க. நம்ம யோசேப்பு அண்ணன். யோசேப்பு அண்ணனை பற்றி எல்லாருக்கும் நல்லா தெரியும், அப்படிதானே? ஆனால் அவர் பட்ட கஷ்டங்களை யோசித்து பாருங்க. அவங்க சகோதரரால் வெறுக்கப்பட்டார், அப்படிதானே? அதுக்கு பிறகு அவர் அங்கே விற்கப்பட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஜெயிலில் இருந்தாங்க. நிறைய பாடுபட்டிருக்கார். ஆனால் அந்த யோசேப்பு அண்ணன் என்றைக்குமே ஆண்டவர்கிட்ட போய் ஏன், எதுக்கு, எப்படின்னு கேட்டதே இல்லை. ஆனால் நம்ம அப்படியா? நம்மளுக்கு லேசாக பாவம் ஒரு கஷ்டம் வந்துட்டோன்னா, ஏன் வந்தது, எதுக்கு வந்தது, எதுக்கு வர வச்சிங்க, யாரை கேட்டு வர வச்சிங்க, எப்படி வர வச்சிங்க, நம்ம கொஸ்டின் கேட்போம். ஆனால் அந்த யோசேப்பு அண்ணன் ரொம்ப பொறுமையாக இருந்தது. ஆண்டவர் அவருக்கு சொப்பனத்தின் மூலம் நிறைய காரியத்தை உணர்த்தினாராம். ஆனால் அவங்க அதையும் பொறுமையாக, ஜெயிலில் இருந்தவங்க கூட பொறுமையாக இருந்தாங்க. நம்ம இருக்கோமாங்க? ஒருவேளை யோசிப்ப மாதிரி நீங்கள் யாராலும் வெறுக்கப்பட்டிருக்கீங்க, எனக்கு ஒன்றுமே இல்லைன்னு நீங்கள் நின்னீங்கன்னா, ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்கிறார், நான் உன் கூட இருக்கிறேன். உன்னை யார் வெறுத்தாலும் நான் உன்னை வெறுக்கவே மாட்டேன். நீங்கள் இன்றைக்கி அந்த நிலமையில இருந்தீங்கன்னா எங்கேயுமே போகாதுங்க, ஆண்டவருடைய பாதத்துக்கு வாங்க. ஒருவேளை நம்ம வாழ்க்கை யாருமே இல்லாத திக்கற்ற நிலையாக இருந்தாலும் ஆண்டவரை பாருங்கள். அந்த யோசேப்பு அண்ணனை விற்றாங்க அந்த தேசத்தில். பாஷை தெரிஞ்சதும் தெரியல, அந்த இடம் தெரிஞ்சதோ தெரில, அந்த மக்களுடைய பழக்க வழக்கம் தெரிஞ்சதோ தெரில. அந்த இடத்துல ஆண்டவர் அவங்கள உயர்த்த வல்லவர்னா உங்களை ஏங்க உயர்த்த மாட்டார்? உங்களை கண்டிப்பாக உயர்த்துவார். ஏன்னா ஆண்டவர் உங்களை ரொம்பவே நேசிக்கிறார். ஒருவேளை இந்த பாடு உங்களுக்கு தாராருன்னா அதுக்கும் ஒரு வழி வச்சிருப்பாரு. ஆசீர்வாதம் கண்டிப்பாக உங்களுக்கு தருவார். பாடுகளை ஆண்டவர் நம்மளுக்குள்ளே தாராருன்னா அந்த பாடுகளை நம்ம நினைச்சுவோம் பலன் இருக்குது வரைக்கும் தான் நமக்கு தருவார். நம்முடைய பலன் என்னைக்கு குறையுதுன்னு தெரிஞ்சுன்னா நம்ம ஆண்டவர் நம்மளை ஏந்துவாருங்க. நீங்களும் அந்த நிலமையில இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஆண்டவர் உங்களை ஏந்துவார். இந்த யோசேப்பு அண்ணனை உயர்த்தினது போல் உங்களே உயர்த்துவார். உங்களை உண்மையிலே ஒரு பெரிய ஜாதியாக்குவார். நீங்கள் கவலைப்படாமல் ஆண்டவருடைய பாதத்தில் அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.